இப்போ நெறைய பேருமே காவடி நீங்க சொன்ன மாதிரியும் எடுக்குறாங்க. சில பேர் வந்து பால் குடமும் எடுக்குறாங்க. இது ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்காமா? இருக்குப்பா. இதுல வந்து ரொம்ப மேலானது பறவை காவடின்னு ஒண்ணு உண்டு. ம், ம். அது பறவை யார் தெரியுமா? இந்த ஆன்மா தான் பறவை. அப்படியே இப்படியே பறக்கிற மாரி பறக்குற மாரி. வருவாங்க. முதுகுல இருக்கிறத அப்படி சதைய வச்சு ம், போட்டிருப்பாங்க. ம், ம். மேல பறப்பாங்க. ம், ம். விழுந்துருவாங்களா? அதெல்லாம் பார்க்கவே பயமா இருக்கும். அலகு குத்திருப்பாங்க. ம், ம். அந்த பக்தியெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தைகள். வார்த்தையே கிடையாது. சர்ப்ப காவடின்னு உண்டு. ம். பாம்ப கொண்டு போய் விட்டுடுவாங்க. இப்பலாம் அதுக்கு அரசு அனுமதிக்கல. ஏன் பாம்பை விடுவார்கள் என்றால், நம்ம சயின்ஸ்ல படிப்போம்ல. ம். ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் வந்து பாம்புன்னு. ஆமா. ஏன்னா, இந்த விவசாய நிலத்துல இருக்கிற எலிய பாம்பு எளிய சாப்பிடும். ம். அப்ப விவசாயத்துக்கு உதவும் நண்பன் பாம்புன்றதுனால, அந்த உதவும் பாம்புல ஒண்ண கொண்டு போய் முருகன் கிட்ட விட்டுடுவாங்க. ஏன்னா, அவன் வந்து நாகபந்த மயூரா நமோ நம இல்லையா? அவன் ம். காலடியிலேயே பாம்பு இருக்கும். அதனால ஒரு பாம்பு எடுத்துன்னு போறதுக்கு சர்ப்ப காவடின்னு பேரு. ஓ! அதெல்லாம் யாரும் பண்றதில்ல. நம்மால் முடிஞ்சது என்னன்னா, பால் காவடி, சில பேர் அலங்கார காவடி. இதுல திருத்தணியில ஆடி கிருத்திகைக்கு எடுக்கக்கூடிய காவடி கொஞ்சம் வேற மாதிரியே இருக்கும். அந்த ம். ஷேப். ம், ம், ம். ஆக மொத்தத்தில் தைப்பூசம் என்பது நெறைய பேரு விரும்பி மாலை அணிந்து காவடி எடுப்பார்கள். ம். ஒரு வகை. சிலர் இப்ப 48 நாட்கள் விரதம் இருக்கிறார்கள். 21 நாட்கள் விரதம் இருக்கின்றார்கள். 48 நாள்னா, இந்த ஆண்டு 1 பிப்ரவரி 2026 நம்ம முருக பக்தர்களுக்கு ஏதுவா ஒரு ஞாயிற்றுக்கிழமையில தான் வருது. ஆனா 48 நாள் ம். ஆரம்பிச்சு இப்ப முடியாது. ம். ஆனா 21 நாட்கள், 6 நாட்கள் நீங்க எடுத்துக்கிறீங்களான்னா, உங்க விருப்பத்துக்கு எடுத்துக்கலாம். மாலை போட்டும் விரதம் இருக்கலாம். மாலை அணியாமலும் காலை, மாலை குளித்து ஒரு சஷ்டி கவசம் சொல்லுங்க. ம். என்ன இதுல டிஃபரன்ஸ்? அதாவது என்னுடைய ரொட்டீனா இல்லாம, அந்த ரொட்டீன்ல கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் மாறுதல். சுவாமிக்காக நான் வைக்கிறேன். சரி, தைப்பூசத்தன்னைக்கு என்ன பண்ணணும்? காவடி அருகாமையில் இருக்கக்கூடிய முருகத்தலத்துக்கு எடுங்க. வேண்டுதலா எடுங்கள். வேண்டுதலே இல்லங்க. அப்ப நீங்க தான் முதல்ல எடுக்கணும். ஒரு வேண்டுதல் இல்லாம என்ன முருகன் வச்சிருக்காரு. அப்ப அத விட குடுத்து வச்ச விஷயம் என்னவா இருக்கும்? நான் பழனிக்கு போன சமீபமா, வேண்டுதல் இல்ல. என் குழந்தையோட போணுன்ற குழந்தை பிறந்து போணுன்றதுக்காக ஒரு 3 வருஷம் முன்னாடி போனோம். போன உடனே எல்லாரும் காவடி எடுக்கிறத பார்க்கும்போது எனக்கு கூட ஆசையா இருக்கு. சரி என்ன இருக்கு பக்கத்துல இளநீரா, பாலா எது கிடைக்குதோ அப்படி ஆசைக்கு எடுக்கலாமே. ஏன் காவடி எடுக்கின்றோம்னா அதனுடைய தாத்பரியம் சொன்னேன். காவடின்றத சுமை தூக்கும் பொழுது என்னுடைய பிரச்சனைன்ற சுமைய எடுத்துன்னு போய் அப்படியே முருகன் கிட்ட இறக்கி வச்சிரும்.